நீக்கும் சகலர்க்கு வந்து அருளும் தான் அகலர் தரும் அருளை ஆக்கும் வினை நீக்கும் சகலர்க்கு வந்து அருளும் தான். தான் தான் என்பது சிவம். தான் என்பது சிவம். அந்த சிவம் அகலர். நாம் அல்ல யாரு? சகலர். நமக்கு எதிர்மறை அகலர். அகலர் என்பதற்கு என்ன பொருள்? கலை முதலாகிய தத்துவங்களிலே துவக்கி இல்லாதவர்கள். கலை முதலாகிய தத்துவங்களிலே தொடக்கு இல்லாதவங்களுக்கு யாரு பேரு? அகலர்னு பேர். கலை முதலாகிய தத்துவங்கள் எங்க இருக்கு? கலை எந்த கலை? முகம் நல்லா கலையா இருக்கு, அந்த கலையா? வித்யா தத்துவத்தில் 7 இருக்கா இல்லையா? வித்யா தத்துவங்கள் காலம், நீதி, கலை, வித்தை, ஆராகம், புருடன், மாயை, இந்த 7 அதான் கலையாதி தத்துவங்கள். இந்த அதாவது தோன்றுகிற முறை காலம் முதல்ல, தொழில்படுகிற முறை கலை முதல்ல. தொழில்படுகிற போது கலை தான் முதல்ல தொழில்படும். அதனால கலையாதி தான் சொல்லுவாங்க. எல்லா இடத்திலும் கலையாதி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் தொழில் செய்கிற முறை. கலையாதி தத்துவங்கள் வேறாம். சிவஞான போதம் 3ஆம் நூற்பா 7வது அதிகரணத்தை சொல்லுவார். கலையாதி தத்துவங்கள் மாயை. கலையாதி தத்துவங்கள் மாயைன்னு சொல்லுவார். எல்லா இடத்துலையும் கலை தான் சொல்லுவாங்க. எனவே அகலர் என்பது யாரு? கலையாதி தத்துவங்களிலே இருந்து நீங்கியவர்கள். அது யாருன்னு கேட்டால் 2 பேர். விஞ்ஞானகலர், பிரளயாகலர். விஞ்ஞானகலர், பிரளயாகலர். அவர்களுக்கு என்ன செய்யும்? அருளை ஆக்கும். அருளை ஆக்கும். தரும். எப்படி தரும்? அருளை தரும். எப்படி தரும்? நேரே தரும். நேரே தரும். இங்க இருக்கா? இப்போ விஞ்ஞான கலர்ல கலர் என்று சொல்லக்கூடிய ஆன்மாக்களுடைய சத்தினி பாதம். சத்தினி பாதம் 2 வகைப்படும். தீவிரதரம், தீவிரம். தீவிரதரம், தீவிரம். பிரளயாகலருக்கு 2 வகைப்படும். தீவிரதரம், தீவிரம். சகலருக்கு 4 வகைப்படும். சகலருக்கு 1 தீவிரதரம், 2 தீவிரம், 3 மந்தம், 4 மந்ததரம். சத்தினிபாதம் 4 வகைப்படும். யாருக்கு? சகலருக்கு. இவங்க 2 பேர்த்துக்கும் 2 வகைப்படும். 2 வகைப்படும். இப்போ இறைவன் இவர்களுக்கு விஞ்ஞானகலருக்கு ஞானத்தை எப்படி உபதேசிப்பான்? அறிவுக்கு அறிவாய் நின்று உபதேசம் பண்ணுவான். விஞ்ஞானகலருக்கு அறிவுக்கு அறிவாய் நின்று உபதேசம் பண்ணுவான். பிரளயாகலருக்கு மான்மழுவோடு, மான்மழுவோடு தன் வடிவத்தை காட்டி, தன் வடிவத்தை காட்டி உபதேசம் பண்ணுவான். உபதேசம் அப்படிதான் நடக்கும். உபதேசம் பண்ண பெருமான் என்ன செய்ய? நேராக வந்துடுவார். வந்து உபதேசம் பண்ணுவார் மான்மழுவோடு. இப்போ நம்ம பார்க்கிறோமா இல்லையா? பெருமானுடைய சடை, பிறை, கங்கை, புலித்தோல், ஆடை, இந்த வடிவத்தில் வந்து இவர்களுக்கு என்ன செய்வான்? உபதேசம் பண்ணுவான். நமக்கு குருநாதன் வடிவம்ல தான் வருவான். மான்மழுவோடும் வரமாட்டான், அறிவுக்கு அறிவாகவும் வரமாட்டான். அறிவுக்கு அறிவாகவும்
வரமாட்டான். அப்போது 3 பேர்த்துக்கும் 3 வகையாக ஞானத்தை இறைவன் உபதேசம் செய்கிறான். ஞானத்தை உபதேசம் செய்கிறான். இப்போ இவர்களுக்கு என்னதுங்க? உபதேசம்தான். அறிவுக்கு அறிவாக இருந்து உபதேசம் பண்ணிடுவான். அறிவில் இருந்தே உபதேசம் பண்ணிடுவான், வெளியே வரவே மாட்டான். யாருக்கு? யா எப்படி வருவான்னு கேட்குறீங்களா? அதான் மானூட சட்டை தாங்கி தான் வருவான். மானூட சட்டை தாங்கி குருநாதனாக வருவான். சகலருக்கு மானு சட்டை தாங்கி குருநாதனாகத்தான் வருவான். வேற எந்த வகையிலும் நமக்கு இறைவன் வரமாட்டான். சரி, இப்போ பாருங்க, இவர்களுக்கு அவன் செய்கிற கருணை அறிவுக்கு அறிவாக நின்று உபதேசத்தை செஞ்சிருவான். இப்போ இவர்களுக்கு என்ன உபகாரம்? உபதேசம். உபதேசம் சரிங்களா? மந்திர உபதேசத்தை செஞ்சிருவான். எங்கிருந்து செய்வான்? உள்ளேயே, வெளியெல்லாம் வர்றதே இல்லை, உள்ளே இருந்துட்டு அப்போ உபதேசம் நடந்துடும். அதை உபதேசம் என்ன செய்வாங்க? கேட்டு ஞானம் பெற்று வீடு பெற்றுக்கு போயிடுவாங்க. இப்போ இவர்களுக்கு முதல்ல தீக்கை செய்வான், 2 உபதேசம் செய்வான். தீக்கையும் உபதேசமும், தீக்கையும் உபதேசமும் யாருக்கு? பிரளயாகலருக்கு. தீக்கையும் உபதேசமும் சகலருக்கு. முதல்ல தீக்கை செய்வான், 2வது உபதேசம், 3வது ஞான நூல். தீக்கையும் செஞ்சு, இப்போ உபதேசம் என்பதற்கும் ஞான நூல் உபதேசம் என்பதற்கு என்ன வேறுபாடு? இது 5 எழுத்து உபதேசம். இப்போ உபதேசம் என்பது அவரை பக்குவத்துக்கு இருப்பது தூள பஞ்சாக்கரம், சூக்கும் பஞ்சாக்கரம், அதிசூக்கும் பஞ்சாக்கரங்கிறது 5 எழுத்து உபதேசம். தீக்கை என்பது அதில் செய்யக்கூடிய கிரியைகள். தீக்கை என்பது ஒரு கிரியை அங்கே இருக்கா இல்லையா? இல்லைங்களா? பலவிதம் ஆசான் பாசமோசனம்தான் பண்ணும்படி. பாசமோசனம் பண்ணுதல் பலவிதம்னு சொல்றார். பலவிதமாக என்ன செய்கிறாரு? பாசத்தை மோசம் செய்கிறார். நாமெல்லாம் நம்மளை மோசம் பண்ணுறாருன்னு நினச்சிக்கிறோம். அவர் எதை மோசம் பண்ணுறாரு? பாசத்தை மோசனம் செய்தல். பலவிதம் ஆசான் பாச மோசனம்தான் பண்ணும்படி. என்னது? நயனத்து அருள் பரிசம் வாசகம் மானதம் ஔத்திராதி அநேகமுள்ள. என்ன செய்கிறாரு? முதல்ல பார்வையால், பரிசத்தால், பார்வையால், பரிசத்தால், வாசகத்தால், மந்திரத்தால் என்ன செய்கிறாரு? ஔத்திரி. ஔத்திரி என்னது? வேள்வி. இப்படி பலவிதமான தீக்கை. தீக்கை என்பது ஒன்றல்ல. குருநாதன் பார்த்தா தீக்கை, தொட்டா தீக்கை, 5 எழுத்து சொன்னால் தீக்கை, ஞான நூல் உபதேசம் பண்ணால் தீக்கை, வேள்வி செஞ்சு தீக்கை செய்யலாம், வேள்வி செய்யாமல் தீக்கை செய்யலாம். இப்படி தீக்கைகள் பலவிதம் என்று நமக்கு சிவபிரகாசத்தில் இருக்குது, சிவஞான சித்தியாரில் இருக்குது. எல்லாம் அங்கே போய் பார்த்து கொள்ளுங்க. எனவே அந்த வகையில் இந்த 3 வகையாகவும் பெருமான் என்ன செய்கிறாரு? நமக்கு தீக்கை செய்கிறார். எல்லாமே அவன் செய்கிற கருணை தான். ஆணவ மலத்தை நீக்குவதற்கு அவன் செய்கின்ற கருணை தான். சரி, இப்போ இதில் இந்த விஞ்ஞானகலருக்கு இறைவன் உபதேசத்தை செய்கிற போது இந்த 2 பேர் இருக்காங்க. தீவிரம், தீவிர தரம். அது என்ன? தீவிரம், தீவிர தரம். மந்தம், மந்ததரம். சரியா? இந்த தரம் அப்படின்னு என்னது? நல்ல குவாலிட்டின்னு பேர். எப்பா நல்லா தரமாக பார்த்து குடியா சொல்கிறோமா இல்லையா? இப்போ வாங்கும்போது எப்பா நல்லா தரமானதாக பார்த்து வாங்குன்னு சொல்கிறோமா இல்லையா? தரம்னா என்னது? சிறந்த, உயர்ந்த, இல்லையா? இப்போ தீவிரம்னா நமக்கு தெரியும். தீவிரம்னா என்னது? உடனே வேணும், அப்படியே அதை பெற்ற உடனே நம்ம என்ன செய்யணும்? பயிற்சி செய்யணும். குருநாதன் ஒன்று கொடுத்துட்டா அதை என்ன செய்யணும்? உடனே பயிற்சி, உடனே செய்யணும், இப்போவே செய்யணும். அப்படிங்கிறவங்களாம் யார்? தீவிரம் தர பக்குவம், தீவிர பக்குவம் உடையோர், தீவிர பக்குவம் உடையோர்.
அதை விட ரொம்ப ஸ்பீடாக இருந்தால் அது என்னது? தீவிர தரம். அப்போ மாணவருடைய தகுதி முதல்ல என்னது? தீவிர தரம். அதுக்கு கொஞ்சம் கீழே வந்தா தீவிரம், அதுக்கு கீழே வந்தா மந்தம். மந்த தரம். மந்தத்தில் நல்ல தரமா இருப்பார். எதுல தரமா இருப்பாரு? மந்தத்தில் தரமா இருப்பார். அதனால அவர் யாரு? மந்த தரம். நம்ம மாணவர்களை உதாரணம் சொல்லுவோம் இல்லையா? என்ன சொல்லுவோம்? கற்பூரம், கறிக்கட்டை, வாழை மட்டை சொல்றோமா இல்லையா? அறிவுக்கு கற்பூரம் வச்ச உடனே பத்திக்கும், கறிக்கட்டை கொஞ்சம் ஊதணும் பத்திக்கும், வாழை மட்டை நோ சான்ஸ், நோ சான்ஸ் இல்லையா? நன்னூலில் சொன்ன ஏற்கனவே தடவை சொல்லியிருக்கோமா இல்லையா? உத்தம மாணவர், மத்திம மாணவர், அதம மாணவர், அன்னமோடு ஆவே மண்ணோடு கிளியே இல்லி குடம் ஆடு எருமை, அன்னார் தலை இடை கடை மாணாக்கர் அப்படி நன்னூல் சொல்லுதா இல்லையா? அதுதான் சரியா? தலை மாணவர், இடை மாணவர், கடை மாணவர். இப்ப பாருங்க, தீவிரதர சத்தினிபாதம் உடையோர், தீவிர சத்தினிபாதம் உடையோர், அதுலயும் தீவிரதர சத்தினிபாதம் உடையோர், தீவிர சத்தினிபாதம் உடையோர், இவங்கெல்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்டா, இறைவனது உபதேசம் கேட்ட அந்த கணம் பரமுத்திக்கு செல்வர். யாரு? தீவிரதரம் உடையோர் உபதேசம் கேட்ட உடனே எங்க போயிடுவாங்க? இருவனையொப்பு மலபரிவாக சத்தினிபாதம் வாய்க்க பெற்று ஞானத்தை முற்றுவித்து இறைவன் திருவடியில் கலந்துருவாங்க. எப்போ? உபதேசம் கேட்ட அப்பொழுதே. உபதேசம் கேட்ட அப்பொழுது இவர்கள் பரமுத்திக்கு செல்வர். இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? அபரமுத்தராய் இருப்பர். அபரமுத்தராய் இருப்பர். அபரமுத்தர்னா என்னதுங்க? அபரமுத்தர் என்பவர்கள் சுத்த தத்துவத்தில் போய் அங்கே பெருமான வழிபாடு செஞ்சு திருவடிக்கு போயிடுவாங்க. எங்கே இருப்பாங்க? சுத்த தத்துவங்களிலே வைகி, நாதவிந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்தவித்தை, இந்த புவனங்களுக்கு போய் இந்த கொஞ்சம் பெண்டிங் இருக்கா இல்லையா? பக்குவத்தில் கொஞ்சோண்டு குறை இருக்கு, 90% இருக்கு, 10% என்ன இருக்கு? இன்னும் கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருக்கு. அதை எங்கே முடிப்பாங்க? சுத்த தத்துவத்துக்கு போய் தன் சாதனையை செஞ்சு பரமுத்திக்கு போயிடுவாங்க. யாரு? தீவிர சத்தினிபாதம் உடையோர். சரி, இங்கே வந்துடும். இப்போ நமக்கு விஷயம் இங்கே தான் இருக்கு, இங்கே தான் நமக்கு இருக்கு. இதில் பாருங்க, தீவிரதர சத்தினிபாதம் உடையோர் உபதேசம் கேட்ட அப்பொழுதே பரமுத்திக்கு போவர். பெற்றான் சாம்பனை போல, பெற்றான் சாம்பனை போல உபதேசம் கேட்ட அப்பொழுதே, உபதேசம் கேட்ட அப்பொழுதே பரமுத்திக்கு யார் போவாங்க? தீவிரதர சத்தினிபாதம் உடையோர் போவாங்க. தீவிர சத்தினிபாதம் உடையோர் அபரமுத்தராகி, அபரமுத்தராகி சுத்த தத்துவத்துக்கு போய் அங்கே ஞானத்தை முற்றுவித்து திருவடிக்கு போவாங்க. மந்த சத்தினிபாதம் உடையோர் மண்ணுலகிலே சீவன் முத்தராய் நிற்பர். மந்த சத்தினிபாதம் உடையோர் மண்ணுலகிலே உபதேசம் கேட்ட உடனே என்ன ஆயிடுவாங்க? சீவன் முத்தராகி, சீவன் முத்தராகி அந்த ஞானத்தை முற்றுவிக்கிற காலம் வரைக்கும் இங்கே இருந்து பரமுத்திக்கு போவாங்க. மந்ததர சத்தினிபாதம் உடையோர் சாதகராய் நிற்பர். சாதகராய் நிற்பர். சாதகர்னா என்னது? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல். கேட்டதனை கேட்டு, சிந்தித்ததனை சிந்தித்து, தெளிந்ததனை தெளிந்து நிட்டை கூடுவர். அப்போது பெரும்பாலும் நாம் பார்க்குறவங்கெல்லாம் யார்? சாதகர் தான். பெரும்பாலும் பார்ப்பவர்கள்லாம் சாதகர். ஏன்னா உபதேசம் வாங்கினாலும் அவர்களுக்கு இன்னென்ன பெறாது? ஞானம் முற்று பெறாது. அவங்க என்ன செய்யணும்? சாதனை செய்யணும். சாதனை
செய்யணும். இங்கே மண்ணில் இருக்கிற காலம் வரைக்கும் அவருக்குரிய சாதனையை தொடர்ந்து செய்து கொண்டே வந்து கேட்டு சிந்தித்து தெளிந்து நெட்டை கூடுவர். சரியா? இப்போ நம்ம பார்க்குறவங்கள எல்லாம் கிட்டத்தட்ட இப்படி இருப்பாங்க. சரியா? எனவே அகலர்க்கு தரும், அகலர்க்கு தரும், அருளை ஆக்கும், வினை நீக்கும். தானாகிய சிவம் அகலராகிய விஞ்ஞானகலருக்கும் பிரளயாகலருக்கும் தரும். என்ன தரும்? நிராதாரமாய். இதுக்கு என்ன பேருங்க? நிராதாரம். நிராதாரம். இந்த தீக்கைக்கு என்ன பேரு? நிராதார தீக்கை. நிராதார தீக்கை. ஆதாரம்னு என்னது? ஆதாரம் பற்றுக்கோடு. நமக்கு ஆதாரம் என்னது? மண்ணு. மண்ணு தான் இப்போ நமக்கு ஆதாரம் இல்லையா? அதானே தாங்கிட்டு இருக்கு. நம்ம நடக்கணும்னா என்ன செய்யணும்? மண் இருக்குது. நமக்கு ஒரு இடம் இருக்கா இல்லையா? இடம் கொடுத்து நிற்பதுக்கு தான் ஆதாரம்னு பேர். நான் நிராதாரமாக நிற்கிறேன்யா சொல்கிறோமா இல்லைங்களா? யாரும் என்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, நிராதாரமாக நிற்கிறேன்னு சொல்கிறோமா இல்லையா? பற்றுக்கோடு. அப்போது இறைவன் இவர்களுக்கு தீக்கை செய்கிற போது எதையும் பற்றுக்கோடாக கொள்ள மாட்டான். தானே நேராக வந்துடுறான். அவனுக்கு என்ன வேண்டாம்? இன்னொரு பற்றுக்கோடு வேண்டாம். அதனால் அதுக்கு என்ன பேர்? நிராதார தீக்கை. நிராதார தீக்கை. நமக்கு செய்வது சாதார தீக்கை. ஆமாம், சாதார தீக்கை. சாதாரம் என்பதற்கு நிராதாரத்திற்கு எதிர்மறை ஆதார தீக்கை. சாதார தீக்கை என்பது நீங்கள் எப்படி பொருள் செஞ்சுக்கணும்? ஆதார தீக்கைன்னு வச்சுக்கணும். ஆதார தீக்கை. இப்போ இறைவனுக்கு ஆதாரம் எது? குருநாதனது அறிவு. குருநாதனது அறிவு. அந்த அறிவில் வந்து பெருமான் இறங்குவான். அப்போ அவனுக்கு இறங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கா இல்லையா? ஒரு ஆதாரம். இறைவன் வந்து இங்கே இறங்குறதுக்கு ஒரு இடம் வச்சுக்கிறான். அது என்ன இடம்? குருநாதனது அறிவு. குருநாதனது அறிவை பற்றுக்கோடாக கொண்டுதான் நமக்கு தீக்கை செய்யறான். அதனால இந்த தீக்கைக்கு என்ன பேரு? சாதார தீக்கை, இல்லைன்னா ஆதார தீக்கை. சாதார தீக்கைன்னு சொல்லலாம், ஆதார தீக்கைன்னு சொல்லலாம். எனவே இந்த தீக்கை நமக்கு, அவர்களுக்கெல்லாம் நிராதார தீக்கை. எனவே அகலர்க்கு தரும், நிராதாரமா என்று அருளை தரும். அருளை தரும், அருளை ஆக்கும். நிராதாரமா நின்று அகலர்க்கு இறைவன் அருளை ஆக்குவான். சகலர்க்கு, சகலருக்கு என்ன செய்வான்? வினை நீக்குவான். வினைய நீக்குவான். வினை நீக்குன்னா என்னது? கண்ம மலத்தை நீக்குவான். மாயாமலத்தையும் கண்ம மலத்தையும் நீக்கி இந்த ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்கிற ஆணவ மலத்தையும் நீக்குவான். அப்படி எப்படி நீக்குவான் அப்படின்னு கேட்டால், அவன் இருவருக்கும் நிராதாரமாய் நிற்கிற பெருமான் சகலருக்கு ஆதாரமாய் நிற்பான். ஆதாரமாய் நிற்பான். வந்து அருளும், வந்து அருளும். எப்படி? குருமூர்த்தமாக வந்து நமக்கு அருள் செய்வான். நமக்கு அருள் செய்வான் என்று இதில் சொல்றார். நாற்பத்தி 49. ஆரறிவார் எல்லாம் அகன்ற நெறியருளும் பேரறிவான் வாராத பின். ஆரறிவார் எல்லாம் அகன்ற நெறியருளும் பேரறிவான் வாராத பின். அருளும் பேரறிவான். முற்றறிவை உடைய சிவம். பேரறிவுன்னு என்னது? வியாபக ஞானம். வியாபக ஞானம். பேரறிவை உடைய சிவம். பேரறிவுடைய சிவம் வாராத பின். வாராத பின். சிவமே நமக்கு எப்படி வரலனா? உருவா வாராத பின். அவன் அப்படி நமக்கு வரவில்லை என்று சொன்னால், இறைவன் குருநாதனாக நமக்கு வரவில்லை என்று சொன்னால், எல்லாம் அகன்ற நெறி. எல்லாம் அகன்ற நெறி. எல்லாம் அகல்றதுன்னா எது அகலணும்? ஆணவம் கண்மம் மாய் என்று சொல்லக்கூடிய மூன்று மலங்களும்
நீங்கி நிற்கின்ற ஞான நெறி. 3 மலங்களும் நீங்கி நிற்கின்ற ஞான நெறி ஆர் அறிவார்? யாருக்கு தெரியும்? ஒன்றும் தெரியாது. அப்போ நமக்கு அகன்ற நெறியை அறிய வேண்டும் என்று சொன்னால் பேரறிவானாகிய சிவம் எப்படி வரணும்? குருநாதனாக வரவில்லை என்று சொன்னார் ஆர் அறிவார்? ஒருவரும் அறிய மாட்டார், ஒருவரும் அறிய மாட்டார். அப்போ இதை அறியணும்னா அவன் என்ன செய்யணும்? அப்படி தான் வரணும். ஞானத்தை அவன் உபதேசமாக வழங்கவில்லை என்று சொன்னால் அது நமக்கு வேறு வழியில் அடைவதற்கு வழியே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா பல நூல்களிலே இந்த முத்தி நெறியை அடைவதற்கான வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா புராணங்களில் என்ன சொல்கிறாங்க? புண்ணிய சேத்திரத்திலே பிறந்தால் முத்தி, திருவாரூர் பிறந்தார்கள், திருவாரூரில் பிறந்தா முத்தி, காசியில் இறந்தா முத்தி, தில்லை தரிசித்தால் முத்தி, திருவண்ணாமலையில் நினைத்தாலே முத்தி. யாராவது நினைக்காத ஆள் இருக்கிறீங்களா? சரியா? அப்போ அதெல்லாம் பொய்யா? பொய்ன்னு சொல்கிறீங்களா? பொய்னாலும் இல்லைங்கிறீங்க, உண்மையான்னு கேட்டாலும் இல்லைங்கிறீங்க. எதுதான் உண்மை? ஏதான் உண்மை? ஏங்க ஆனா பொண்ணா குப்பாயி அதில் ஒன்றும் தப்பாதாம்மா. ஒன்று ஆமாம் சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ரெண்டையும் சொன்னால் என்ன அர்த்தம்? திருவண்ணாமலை நினைக்க முத்தி. சரி, அதாவது நம்ம வழக்கமாக சொல்கிறது தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரிசி எப்படி வேகும்? 10 நிமிஷத்தில் வெந்துருங்க. இந்த அரிசி 10 நிமிஷத்தில் வெந்துடும். எவ்வளோங்க இது? 80 ரூபாய்ங்க கிலோ. அப்படியா? இது எவ்வளோங்க? 100 ரூபா. இது என்னங்க? உலையில் போட்டிங்கன்னா வெந்துருங்க. உலையில் போட்டிங்கன்னா வெந்துடும். இது 100 ரூபா. இது 10 நிமிஷத்தில் வேகும். இது உலையில் போட்டிங்கன்னா வெந்துடும். இப்போ அவர் சொல்கிறது உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? உண்மையும் தான் பொய்யும் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா போட்ட உடனே வேகாது, அதனால் அவர் சொன்னது பொய். ஆனால் போட்ட உடனே என்று அவர் சொல்வதற்கு காரணம் விரைவு கருதி. வேகமாக வெந்துருங்கிறத அவர் என்ன செய்கிறாரு? போட்ட உடனே அப்படின்னு சொல்கிறது என்னதுங்க? அது வழக்கு, நடைமுறை வழக்கில் ஒரு காரியத்தை சொல்லுகிற போது விரைவு கருதி சொல்லலாம். திருக்குறள் இடம் இருக்கு. எங்க இருக்கு? மலர்மிசை ஏகினான், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். பரிமேலர்கள் எழுதுறார். என்ன எழுதுறாரு? அன்பினால் நினைவாரது இதய கமலத்தே அவர் வேண்டும் வடிவம் கொண்டு விரைந்து ஏகுதலின் கடந்த காலத்து கூறினார். நாம சொல்றோமா இல்லையா? எங்கேயா இருக்கிற? தான் வந்துட்டேன். அப்பதான் வீட்டில் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவார். என்ன சொல்லுவார்? தான் வந்துட்டேங்க. வந்துட்டேன்னா பாஸ்ட் டென்ஸ், வந்து கொண்டு இருக்கிறேன் சொல்லணும். நம்ம என்ன சொல்றோம்? வந்துட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? வேகமாக வந்துட்டு இருக்கிறேன் யான்னு அர்த்தம். அப்போ விரைவு கருதி நிகழ்காலத்தை கடந்த காலத்தில் சொல்ற வழக்கம் உண்டு. அப்ப இறைவனை மனசுல அன்பா நினைந்தால் வருவான் அல்ல, வந்துட்டான். ஏகுவான்னு சொல்லாம என்ன சொல்றாரு? ஏகினான். மலர்மிசை ஏகினான். உரை என்ன செய்யறாரு? அன்பினால் நினைவாரது இதய கமலத்து, இதய தாமரையில் விரைந்து ஏகுதலின், நினைச்ச உடனே பெருமான் வந்துருவாராம். அதுக்கு என்ன செஞ்சாரு? வந்துட்டான்ட்டார். இது எதனால சொல்றது?
விரைவு கருதி, விரைவு கருதி. அதுபோல் இப்போ அரிசி போட்ட உடனே வெந்துருங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? சீக்கிரம் வெந்துடும். அந்த அரிசியை விட இது என்ன ஆகும்? சீக்கிரம் வெந்துடும். அப்போ இது என்ன செய்கிறது? போட்ட உடனே வெந்துருன்னு இப்படி தான் நீங்கள் எதுக்கு பொருள் செய்யணும்? அண்ணாமலை நினைத்தால் முத்தி, தரிசிக்க முத்தி, பிறந்தால் முத்தி, இறந்தால் முத்தி என்பது இந்த புண்ணியம், நினைச்ச புண்ணியம், தரிசித்த புண்ணியம், பிறந்த புண்ணியம், இறந்த புண்ணியம், இதெல்லாம் உங்களை என்ன செய்யும்? சரியை கிரியை யோகத்திலே விரைவாக செலுத்தி ஞானத்தை பெற வைத்து ஞானத்தின் வழியாக முத்திக்கு கொண்டு போகும். அப்போ மற்றவர்களை விட இவர்களுக்கு என்ன ஆகும்? இந்த புண்ணியம் கொஞ்சம் வினை ஊக்கின்னு சொல்லுவாங்க. வினை ஊக்கி அப்படின்னு என்னது? ஸ்பீடப் பண்ணிடும். இந்த ப்ராசஸ் என்ன ஆகிடும்? ஸ்பீடாக வந்துடும். அதான் சொல்கிறார், புண்ணிய சேத்திரங்களிலே தரிசித்தல். சிவபூசை செய்தால் முத்தி. சிவபூசை பண்ணால் முத்தி. சிவபூஜை பண்ணால் முத்தி. சரியா தப்பா? எதை சொன்னாலும் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க. நீங்களே சொல்லிடுங்க. அப்படியா? சரின்னு சொன்னாலும் ஏதாவது ஒன்று சொல்ல போகிறீங்க, இல்லைன்னு சொன்னாலும் ஏதாவது சொல்ல போகிறீங்க. அப்படியா? எப்போ பார்த்தாலும் நீங்கள் அதானே சொல்லிட்டு இருக்கிறீங்க, பூசை பண்ணால் முத்தி. இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா, பூசை என்பது ஞானத்திற்கு வாயில். பூசை செஞ்சால் ஞானம் பிறக்கும். சரியா? ஞானத்தினால தான் பெருமான் அடைய முடியும். இப்போ பூசை செய்யணும்னு சொல்கிறது எதுக்கு? ஞானம் பிறப்பதற்கு வாயிலே அன்றி பூசையே போதும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. பூசையே போதுன்னு சொல்லிடக்கூடாது. எனவே யோகம், ஆதார தியானம், நிராதார தியானம் இதெல்லாம் சொல்கிறாங்களே, தீக்கையே போதும்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. நாமளும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தீக்கை வாங்கியான்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ தீக்கை வாங்கினா முத்தி வந்துடுமா? என்னது? எல்லாம் சாதனை செய்யணும். தீக்கை வாங்கினா 5 எழுத்து உபதேசம் வாங்கி சாதனை செஞ்சு ஞானம் பிறக்கணும். முத்திக்கு ஒரே நேரடி வாயில் எது? ஞானம். இதுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு வழி இருக்குது. அதையும் நம்ம மக்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. என்னது? ஞானம் என்பது என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஈசன்பால் அன்பு. அவ்வளோதாங்க. அதெல்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது. சிம்பிள். ஞானம் என்பது ஈசன்பால் அன்பு. அதுதான் என்கிட்ட நிறையா இருக்குது. அப்போ எனக்கு என்ன இருக்கு? நிறைய ஞானம் இருக்குது. அப்படியா? அன்பு என்னங்கிறது நமக்கு ஏதாவது வந்தால் தெரியும். நாம் வச்சிருக்கிற அன்பு எப்படிப்பட்டது என்பது. எனவே அதான் சித்தியார் ஞானத்தால் வீடு என்றே நான்மறைகள் நல்ல புராணம் சொல்ல அல்லவாம் என்னும் ஈனத்தார் என்கடவன்பர். ஞானத்தால் மட்டும்தான் வீடு பேற்றிற்கு போக முடியும். ஞானத்தை தவிர வீடு பேற்றுக்கு போவதற்கு வேறு வாயிலே கிடையாது என்பதை சொல்கிறார். எனவே அந்த வகையில் இந்த வேறு எந்த வகையில் என்ன செய்ய முடியாது? வீடு பேற்று அடைய முடியாது என்று சொல்கிறார். சரி, அப்போது 5வது பாடல் என்ன சொன்னாலும் நமக்கு என்ன வரும்? என்ன சொன்னாலும் இல்லைங்க, ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எப்பவுமே விதி இருந்தால் என்ன இருக்கும்? விதி விலக்கு இருக்கும். எங்கெல்லாம் விதி இருக்கிறதோ அங்கெல்லாம் விதி விலக்கு உண்டு. நமக்கு விதியை கடைபிடிக்க முடியல, என்ன செய்யணும்? விதி விலக்கை தேடணும். அதனால் நான் 9 பாட்டு சொல்லிட்டாரு. என்னன்னு சொல்லியிருக்கிறாரு? குருநாதன் இல்லாமல் தீக்கை வாங்காமல் ஞானம் பெற முடியாது. ஞானம் பெறாமல் வீடு பேற்றிற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டார். இருந்தாலும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதுக்கு சரிப்பா, நீ ரொம்ப ஆசைப்படுற, தீக்கை வாங்காமையும் வீடு பேற்றிருக்கு போகலாம்யா. தீக்கை வாங்காமல் வீடு பேற்றிருக்கு போகலாம். கண்டிஷன்ஸ் அப்ளை இல்லைங்களா? எப்பவுமே போட்டிருப்பாங்க இல்லையா? விளம்பரமெல்லாம் போட்டு ஒரு சின்ன ஸ்டாரை போட்டு கீழே என்ன போட்டிருப்பாங்க? கண்டிஷன்ஸ் அப்ளை. அதனால் பெருசாக என்ன எழுதிடலாம்? தீக்கை இல்லாமல் வீடு பேற்றிற்கு செல்லலாம் அப்படின்னு பெரிய போர்டை போட்டு மேலே ஒரு ஸ்டார், கீழே ஸ்டார் போட்டு கண்டிஷன்ஸ் அப்ளை. என்ன கண்டிஷன்? ஞானம் இவன் ஒளிய நன்னையிடும்.
ஞானம் இவன் ஒளிய நன்னியிடும் நற்கல் அனல் பானு ஒளிய படின். ஞானம் இவன் ஒளிய நன்னியிடும் நற்கல் அனல் பானு ஒளிய படின். ஞானம் இவன் ஒளிய நன்னும். இவன் யாரு? குருநாதன். குருநாதன் இல்லாமல் ஞானம் வரியா? குருநாதன் இல்லாமல் ஞானம் வரும். எப்போ? நல்ல கல். நற்கல் என்பது என்னது? நல்ல கல். இங்க நல்ல கல் என்பது எது? சூரியகாந்த கல். சூரியகாந்த கல். சூரியகாந்த கல் பானு ஒளிய அனல் படின். பானு ஒளிய அனல் படின். பானு என்னது? சூரியன். சூரியன் இல்லாமல் சூரியகாந்த கல்லிலே எப்பொழுது நெருப்பு வருகிறதோ அப்பொழுது உனக்கு குருநாதன் இல்லாமல் ஞானம் வரும். சரியா? சூரியகாந்த கல்லை கொண்டு போய் வெயிலில் வச்சிங்கன்னா அதில் நெருப்பு வரும். சூரியனே இல்லாமல் ராத்திரியில் சூரியகாந்த கல்லில் என்னைக்கு நெருப்பு வருதோ அன்னைக்கு உனக்கு குருநாதன் தேவையில்லை. அப்படி என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்லிட்டு போகலாம். என்னது? இல்லை அப்படின்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? எப்பவுமே சில நேரங்களில் நமக்கு எதிர்மறையாக சொல்லுகிற போது அறிவை தைக்கும். எப்பவும் நேர்மறையாக சொல்லும் போது நமக்கு உரைக்காது. நல்லா படியா நல்லா படியான்னு சொன்னோம்னா நம்ம அவர் அப்படித்தாங்க சொல்லிட்டு இருப்பாரு. உருப்பட மாட்ட நல்லா படி அப்படின்னு என்ன ஆயிரும்? கருக்குங்க. என்னையா அப்படி சொல்றாரு? அப்போதான் நமக்கு முதல்ல அந்த அட்டென்ஷனே வரும் இல்லைங்களா? நல்லா படித்தா கலெக்டர் ஆகலாம். இல்லைன்னா என்ன செய்யணும்? மாடு தான் மேய்க்கணும் அப்படின்னா தான் இவனுக்கு கொஞ்சம் கருக்கணும். மாடு மேய்க்க சொல்றாரு அப்படின்னு படினா நமக்கு என்னது? எப்பவும் அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பார். அப்படின்னு அது கடந்து போயிடும். எப்பவுமே எதிர்மறை சொற்கள் சில நேரங்கள் என்ன செய்யும்? நம்ம அறிவை போய் தைக்கும். அதனால சொல்லிட்டாரு. என்னது? எதிர்மறையா சொல்றாரு. சூரியகாந்த கல்லில் சூரியன் இல்லாமல் என்று நெருப்பு தோன்றுகிறதோ அன்று உனக்கு குருநாதன் இல்லாமல் ஞானம் வரும். ஞானம் வரும் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். சிவஞான சித்தியார்ல அருமையான பாட்டு 327வது பாடல். அதாவது நூலை நிறைவு செய்கிறார் சிவஞான சித்தியார். சுபக்கம் 328 பாட்டு. 1வது நூற்பாடிலிருந்து நீங்கள் அப்படியே சிவஞான சித்தியார் பயணித்து பார்த்தா தெரியும் அது எவ்வளவு ஒரு மிகச்சிறந்த நூல் என்பதை நீங்கள் அதில் பயணித்து பார்க்கணும். காரணம், அப்படியே கையை பிடிச்சி ஒவ்வொரு நூலை ஒவ்வொரு பாடலாக தர்க்க ரீதியாக நிறுவுகிறார் அருள்நந்தி சிவம். அது ரொம்ப அருமையான நூல். நம்ம சித்திக்கு மேல் நூல் இல்லை, சிவத்திற்கு மேல் தெய்வம் இல்லை. சித்திக்கு மேல் நூல் இல்லை, சிவத்திற்கு மேல் தெய்வம் இல்லை. எப்படி சிவத்துக்கு மேலே ஒரு தெய்வத்தை சொல்ல முடியாதோ அதுபோல சிவஞான சித்தியாருக்கு மேலே ஒரு நூல் சொல்ல முடியாதுங்கிறாங்க. காரணம், சாத்திரத்தை சைவ சித்தாந்தத்தை மிக அற்புதமாக விரித்த ஒரு நூல் சிவஞான சித்தியார். நீங்கள் தமிழில் இருக்கக்கூடிய 6 நூல் சொல்லுவாங்க இல்லைங்களா? எது? வள்ளுவன் நூல், பரிமேலழகர் உரை, தொகு சித்தி சிவஞான சித்தியார், திருத்தொண்டர் புராணம், மணிவாசகரது திருவாசகம், அடுத்தது தொல்காப்பியம், தந்தமிழின் மேலாம் தரம். தமிழுடைய தரத்தை உரைச்சி பார்க்கணும்னா இந்த 6 நூலில் போய் பாருங்கன்றார். இலக்கணத்துக்கு ஒரு நூல், எது? தொல்காப்பியம். இலக்கணம் நீங்கள் படிக்கணும்னா எதை படிக்கணும்? தொல்காப்பியம் தான் படிக்கணும். குறள் படிக்கணும்னா திருக்குறள் தான் படிக்கணும். ஒரு உரை, சிறந்த உரை, தமிழில் இருக்கிற மிகச்சிறந்த உரை என்று சொன்னால் அது பரிமேலழகர் உரை. அப்போது இலக்கணத்துக்கு ஒரு நூல், குறட்பாக்கு ஒரு நூல், உரைக்கு ஒரு நூல், புராணத்துக்கு ஒரு நூல், திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம். அடுத்தது தோத்திரத்துக்கு சிறந்த நூல் திருவாசகம், சாத்திரத்துக்கு திறந்த நூல் சிவஞான சித்தியார். இப்போ நான் எதுக்கு எவ்வளோ விரிக்கிறேன்னா, 328 பாட்டு சுபக்கத்தில் விரிச்சுக்கிட்டே வராரு. இறைவனது இலக்கணம்,
ஆன்மாவின் இலக்கணம், பாசத்தின் இலக்கணம், விட வேண்டியது பெற வேண்டிய எல்லாம் சொல்லிட்டு வந்து 327வது பாடல், 327 எல்லாம் சொல்லி முடிச்சாச்சுப்பா. முடிவுரை சொல்லணும். நூலுக்கு முடிவுரை சொல்லணுமா இல்லையா? முடிவுரை சொல்றார். எப்படி சொல்றார் பாருங்க. மந்திரத்தால், மருந்துகளால், வாய்த்த யோகத்தால், மணிரத குளிகையினால் மற்றும் மற்றும் தந்திரத்தே சொன்ன முறை எல்லாம் செய்ய, தந்திரத்தே சொன்ன முறை எல்லாம் செய்ய, வேத சகலகலை ஞானங்கள், அந்தமிழா ஞானம், திரிகால ஞானம் எல்லாம் வந்திடும். நீங்க மந்திரத்தினால, மருந்துனால, சாத்திரத்தினால, முயற்சியினால், இப்படி பல வகையில் என்ன செய்யலாம்? வேதம் படிக்கலாம், சாத்திரம் படிக்கலாம், யோகம் படிக்கலாம், கலைகள் படிக்கலாம். இதையெல்லாம் என்ன செய்யலாம்? மந்திரத்தால், மருந்துகளால், வாய்த்த யோகத்தால், மணிரத குளிகையினால். குளிகைன்னு என்னது? ரசாயனம். அது செஞ்சால் இப்போ கொண்டு வந்து தங்கத்தை என்ன செய்யலாம்? செம்ப தங்கமாக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது குளிகை செஞ்சால் உனக்கு இந்த சித்தி வந்துடும், அந்த சித்தி வந்துடும். இப்படி ஏதாவது உலகத்தில் இருந்தால் இதெல்லாம் வரும். எதனால் வரும்? மந்திரத்தினால் வரும், மருந்தால் வரும், ரத குளிகையினால் வரும், மற்றும் மற்றும் என்னென்னமோ இருக்குது. சகலகலை ஞானம், அந்தமிழா ஞானம், திரிகால ஞானம் எல்லாம் வந்துடும். உலகத்தில் எதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்கிறாங்களோ இதெல்லாம் இந்த முயற்சியில் வந்துடும். ஆனால் எல்லாம் வந்துடும். ஆசான் அருளாலே அடிசேர் ஞானம் வந்திடும். குருநாதனால மட்டும்தான் திருவடி ஞானம் வரும். திருவடி ஞானம் வேற எதனாலும் வராது சொல்றார். நூலை முடிக்கும்போது சொல்றார், ஆசான் அருளாலே அடிசேர் ஞானம் வந்திடும், மற்ற ஒன்றாலும் வாராது. வந்துடும்னு மட்டும் முடிக்கல, மேலே சொன்ன எல்லாத்தையும் என்ன செஞ்சீங்கனாலும் திருவடி ஞானம் குருநாதன் இல்லாமல் வராது. ஆசான் அருளாலே அடிசேர் ஞானம் வந்திடும், மற்ற ஒன்றாலும் வாராதாகும், மற்றவையும் அவனருளால் மறுவும் தானே. மற்ற என்னது? மேலே சொன்ன எல்லாமே குருநாதனை வணங்கினீங்கன்னா வந்துடும். மேலே சொன்ன எல்லாமே குருநாதனை வணங்கினா வந்துடும். ஆனால் என்ன செஞ்சாலும் குருநாதன் இல்லாமல் திருவடி ஞானம் வராது. எப்படி வணங்குறதுன்னு கேட்குறார். சரிங்க, குருநாதனை வணக்க சொல்கிறீங்களே, எப்படிங்க வணங்குறது? பரபிரம்மம் இவன் என்றும், பரசிவன் தான் என்றும், பரஞானம் இவன் என்றும், பராபரன் தான் என்றும், அரண்டரு சீர் நிலையெல்லாம் இவனே என்றும் அருட்குருவை வழிபடவே. எப்படி வணங்கணும்? பரபிரம்மம் குருநாதன் தான், பரசிவம் குருநாதன் தான், அரண்டரு சீர் நிலையெல்லாம் 24 25 மாகேஸ்வர மூர்த்தம் யாரு? குருநாதன் தான். எல்லாமே குருநாதன் வணங்கடா அடிசேர் ஞானம் வரும். நூலை முடிஞ்சு இன்னும் 328வது பாட்டில் முடிக்கிறார் எப்படி குருநாதனை வணங்கணும்னு சொல்லி. ஏன்னா இப்படி வணங்கினாதாங்க அதெல்லாம் விளவும், அது வரும். வேற எந்த வகையிலும் அடிசேர் ஞானம் நமக்கு வரவே வராது. எனவே குருநாதனை வணங்குவதை தவிர வேறு வழி நமக்கு இல்லை என்று சொல்லி இந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். 6வது அதிகாரத்தை தேநீர் அடிக்க அப்புறம் பார்ப்போம்.